யாருமே அட்டெண்ட் பண்ணுறதும் கிடையாது. யாருக்கும் லைன் போடுறதும் கிடையாது. தூத்துக்குடி வந்து ஒரு தீவு மாரி ஆயிருச்சு. ஒரு பக்கம் பாலம் உடைஞ்சிருச்சு, குளம் உடைஞ்சிருச்சு. இங்கேருந்து வெளிய வர முடியாது, வெளியேருந்து உள்ள வர முடியாது. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிருச்சு. திருநெல்வேலியிலயும் அதே மாரி தான். அப்புறம் ஏரல்னு ஒரு இடம், அங்கேயும் வந்து ஒரு பாலம் உடைஞ்சிருச்சு. இந்த மாரி இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனா சோசியல் மீடியா, யூடியூப்லாம் வந்து சென்னைக்கு அவ்வளோ பேர் பேசுனீங்க. எங்க ஊர பத்தி யாருமே வந்து பேச மாட்றீங்க. நீங்க இப்போ ஒரு விஷயம் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து உதவி நெறைய கிடைக்கும். அங்க இருக்கிற மக்கள் வந்து சீக்கிரமா வந்து காப்பாற்றப்படுவாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான். ஸோ யாரும் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களால முடிஞ்ச உதவி வந்து பண உதவியா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கான சாப்பாடு அந்த மாரி பொருள் உதவியா இருக்கலாம். எதுனாலும் ரொம்ப டிலே பண்ணாம நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்க இந்த சோசியல் மீடியால இருக்கிற நீங்க தான் வந்து இத வெளிய கொண்டு வரணும். சென்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, நாங்க கண்டிப்பா நிப்போம். எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எங்கள எல்லாருமே வந்து மறந்துட்டீங்க. ஸோ மறக்காதீங்க. எங்களுக்காக குரல் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இத வந்து நெறைய பேர்கிட்ட கொண்டு சேருங்க. எங்களுக்கு வந்து நெறைய உதவிகள் கிடைக்கணும். அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்தணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். தேங்க் யூ.